உலகத்தில் உள்ள என் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மகன் மகள் பேரன் பேத்திகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கம். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் ஜவுளி கடைகள்லாம் நல்லா ஃபேமஸாக தான் இருக்கும். ஒரு குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்ததுன்னு நிறைய இது இருக்கும், வெரைட்டியாக இருக்கும். அது குறிப்பிட்ட சின்ன கடையாக இருந்தால் ஒரு விலை, பெரிய கடையாக இருந்தால் ஒரு விலை, அப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் கவுனு சட்டை இதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறதா இருந்ததுன்னா அப்போல்லாம் 100 ரூபா 120 ரூபா போட்டோம்னா நல்ல குவாலிட்டி. அந்த குவாலிட்டியே இப்போ இல்லை. துணிமணிகள்லாம் ஒரு தடவை எடுத்தோம்னா அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நாங்கள் கட்டுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 3 மாதம் 4 மாதம் டருன்னு எல்லாம் கிழிஞ்சு போயிடுது. ஒன்றுமே குவாலிட்டியே இருக்கிறது இல்லை. அந்த காலத்து துணிமணியெல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல சாயமும் போகாது, ஒன்றும் போகாது, நல்லா இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். பட்டு பாவாடைக்கு தனியாக, மஸ்லிம் துணி, முன்னெல்லாம் கிரேப் சில்க்கு, அப்புறம் லேசாக துணி, அப்போ லைலான் துணி, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும், வெரைட்டியாக இருக்கும். அப்போ அது மாதிரியெல்லாம் வாங்கி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்கள்லாம் போட்டு போவோம். அப்போல்லாம் அதிகமாக எங்கள் வீட்டிலெல்லாம் துணியெல்லாம் துணிக்கெல்லாம் காசு அதிகமாக போட மாட்டாங்க. ஏதோ அவங்கவுங்களுக்கு பிரியமானதை எடுத்து இது பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கல்யாணம் காட்சின்னா பாரு, அந்த மஞ்சள் கலர் சேலை பாவாடை ஜாக்கெட் போட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி குறிப்பிட்ட இதுதான் நாங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுக்கு ஒரே இதுதான் போட்டு போவோம். ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா கடைக்கெல்லாம் போவோம். வளையல், பொட்டு இதெல்லாமே வாங்கணும். ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம்னா வளையல், கம்மல், ஜிமிக்கி, நெக்லஸ்ஸு எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கி போட்டுருவோம். ரிப்பன் கலராக ரிப்பன் 2 ஜடை போட்டு மேலே தூக்கி வச்சு ரோஸ் கலரு, க்ரீன் கலரு, ப்ளூ கலர்னு கலராக வாங்கி வச்சுக்குவோம். அதே மாதிரி பூவும் எந்தெந்த இதுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி, கனகாம்பரம்னா கனகாம்பரம் வச்சுக்குவோம், மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ, முல்லைப்பூனா முல்லைப்பூ, இப்படியெல்லாம் தலை நிறைய தான் பூ வச்சுட்டு எங்கேயுமே போவோம் வருவோம். துணிமணியெல்லாம் எடுக்கிறதுங்கும்போது அப்பா தான் கூப்பிட்டு போவார். அவரே வாங்கிட்டு வந்துடுவார். எங்களை நீ அதை எடு இதை எடுன்னு எல்லாம் சொல்ல மாட்டார். அவரே வாங்கிட்டு வந்து இது போடணும். அதே மாதிரி எங்கள் அண்ணன்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல துணியாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எங்கள் தங்கச்சிக்கு நல்லா இது தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிசைனாக தைச்சி கொடுப்பாங்க. அண்ணன் வாங்கிட்டு வருவார். நல்ல அப்போல்லாம் எங்கள் அண்ணன்லாம் எனக்கு பேக் சைடு ஜாக்கெட்டில் கொக்கி வச்ச மாதிரி அதெல்லாம் ஃபேமஸாக இருந்தப்போ பப்கை வச்சது இந்த மாதிரி எல்லாம் நல்லா தைச்சி கொடுத்தாங்க. டிசைனாக போடுவேன் ஜாக்கெட்டெல்லாம். ஓரளவுக்கு பெருசான பிறகு தான். சின்னதுல ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து அதை போட்டுட்டு அப்படியே திரியிறது தான். கொஞ்சம் பெருசான பிறகு அண்ணன் தம்பிகள்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலைக்குன்னு போக ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாமே நிறைவாகவே வந்து சேர்ந்துச்சு. எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் தீபாவளிக்குன்னா எல்லோரும் ஒரே கலரு. அப்பா பீஸ் கிழிச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அவங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு வந்த உடனே அந்த மாதிரி அவங்க ஒரே பீஸே எடுக்க மாட்டாருங்க. அப்பா திட்டுவாங்க எல்லாருமே, ஏன்ப்பா இப்படி நைனா வாங்கிட்டு வரீங்க, எங்களுக்கு வேறு கலராக வாங்கிட்டு வாங்கன்னு வர. அப்புறம்தான் எங்கள் அப்பாவுக்கே தலைவலி ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர், இந்த கலர் பிடிக்கலன்னா அந்த கலரு. எங்கள் அண்ணனுக்கு ஒரு கலர் பிடிக்குன்னா சின்ன அண்ணனுக்கு ஒரு கலரு, நடு அண்ணனுக்கு ஒரு கலரு, தம்பிக்கு ஒரு கலரு, இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கவுங்க பிடிச்ச கலரில் போய் தைச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டெய்லர், அங்கேயே நிறைய டெய்லர் கடையெல்லாம் இருக்குது. அவங்ககிட்டெல்லாம் கொடுத்து தைச்சி கொண்டு வந்து நல்ல தீபாவளி, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு கல்யாணம் காட்சி இதுக்கெல்லாம் போகிறதுன்னா எல்லாமே அவங்கவுங்க இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு நிறைவாக தான் இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் எங்களுக்கெல்லாம் நிறைவாக எல்லாம் செஞ்சு கொடுத்து காப்பாற்றிட்டு தான் வந்தார். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். அடுத்த பகுதிக்கு நீங்கள்லாம் காத்திருங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.